की आराधना, एक अच्छी आराधना को हम कर सके। இந்த நாளிலும் ஒரு நல்ல ஆராதனை ஏறெடுப்பதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தார். हमने जाना कि जिस परमेश्वर की हम आराधना करते हैं वो परमेश्वर हमारा ख्याल करने वाला परमेश्वर है। நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். वो धर्मी जन को कभी भी त्यागता नहीं है। அவர் நீதிமானை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. चाहे हमारे जीवन में परिस्थितियां विपरीत क्यों न हो, வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்த பொழுதிலும் वो हमारा परमेश्वर हमारा ख्याल करने वाला परमेश्वर है। அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். चाहे हम दिन के उजियाले में चल रहे हों நாம் பகலிலே வெயிலிலே செல்கிற வேளையிலும் या हमारा जीवन अंधकार से भरी हुई तराई में भी होकर के गुजरे, அந்த அந்தகாரம் நிறைந்த பள்ளத்தாக்குகளில் நாம் செல்கிற வேளைகளிலும் हमारा परमेश्वर हमारा ख्याल करने वाला நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो परमेश्वर हम पर ध्यान करने वाला परमेश्वर। நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். इसलिए भजनकार कहता है, प्रभु हम तुझे छोड़ के कहां जाएंगे। ஆகையால் சங்கீதக்காரன் இப்படியாக பாடுகிறான், हमारे ख्याल करने वाला कौन है, என்னை விசாரிக்கிறவர் யார்? हम बहुत धन्यवादित हमारे परमेश्वर के लिए। நாம் நம்முடைய தேவனிடத்திலே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். हमारे जीवन को सही रास्ता में होकर के चलने देता है, நம்மை சரியான பாதையிலே நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். आराधना के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूं। இப்படிப்பட்ட அர்த்தம் நிறைந்த ஆராதனைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். आज का संदेश के लिए मैंने एक छोटा सा टॉपिक को लिया है। இன்றைய நாளிலும் செய்திக்காக ஒரு சிறிய தலைப்பை வைத்துள்ளேன், जिसको मैंने यहेजकेल नबी की किताब उसके 3 अध्याय और उसके 7वें पद से मैंने चुना है। எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். मैं आपके सामने में 2 वचन को रखना चाहता हूं। இந்த நாளிலும் 2 வசனத்தை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். यहेजकेल नबी की किताब उसके 3 अध्याय और उसके 7वें पद को, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் और 33 अध्याय और उसके 7 पद को मैं आपके सामने में रखना चाहता हूं। 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். पहले हम 3 अध्याय उसके 7 पद को पढ़ेंगे। முதலாவதாக நாம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसके बाद 33 अध्याय उसके 7 पद को पढ़ेंगे। அதற்கு பின்பு 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை मैं வாசிக்கலாம். आपके लिए पहले हिंदी में पढ़ना चाहता हूं, முதலாவதாக हिंदीले படிக்க விரும்புகிறேன். उसके बाद हमारे भाई जब सिंह तमिल में पढ़ेंगे। यहेजकेल की किताब उसके 3 अध्याय और उसके 17 पद 17 पद 17ஆம் வசனம், எசேக்கியேல் 3:17. हे मनुष्य के संतान, मैंने तुझे इस्राएल के घराने के लिए पहरुआ नियुक्त किया है। तू मेरे मुंह की बात सुनकर उन्हें मेरी ओर से चिताना। और 33 अध्याय और उसके 7वें पद को भी मैं आपके लिए पढ़ना चाहता हूँ। यहाँ पर लिखा है, इसलिए हे मनुष्य के संतान, मैंने तुझे इज़राइल के घराने का पहरुआ ठहरा दिया है। तू मेरे मुंह से वचन सुन सुनकर उन्हें मेरी ओर से चिता दे। எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எசேக்கியேல் 33:7. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. मैंने इस संदेश को एक छोटा सा टाइटल दिया है, स्पिरिचुअल वॉचमैन। நான் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை வைக்க விரும்புகிறேன், ஆவிக்குரிய காவலன். आत्मिक पहरेदार, ஆவிக்குரிய காவலன். यहाँ यहेजकेल से परमेश्वर कहता है, मैंने तुम्हें पहरेदार के रूप में नियुक्त किया है। இங்கே எசேக்கியேலுக்கு தேவன் சொல்கிறார், உன்னை ஆவிக்குரிய காவலனாக நியமித்திருக்கிறேன். आपको मालूम है ये वचन, ये जो कन्वर्सेशन है, ये बेबीलोन जहाँ गुलामी में, जहाँ बंदी में यहेजकेल पाया जाता था, वहाँ पर ये बातें हो रही है. இங்கே இந்த கான்வர்சேஷன் ஆனது பாபிலோனிலே வைத்து எசேக்கியேலோடு தேவன் பேசுகிறார். नबूकदनेस्सर राजा यरूशलेम को जीत करके लगभग 10,000 लोगों को बंदुआई में
बेबीलोन शहर लेकर के चला गया। பாபிலோனின் அரசன் நேபுகாத்நேசர் எருசலேமை முற்றுகையிட்டு அவர் சிறைபிடித்து கிட்டத்தட்ட 10,000 பேரை எருசலேமிலே சிறைபிடித்து பாபிலோனிலே சிறைபிடித்து கொண்டு போனார். और उसी बंधुआई में यहेजकल भी एक जवान के रूप में पाया जाता है, அந்த சிறையிருப்பிலே வாலிபனாக எசேக்கியேலும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். जहां परमेश्वर यहेजकल से एक जिम्मेवारी के रूप में बात करता है। இங்கே தேவன் எசேக்கியேல் இடத்திலே ஒரு பொறுப்பு கொடுத்தவராக பேசுகிறார். परमेश्वर ने यहेजकल को एक भविष्यवक्ता के रूप में ठहराया, இங்கே தேவன் எசேக்கியேலை ஒரு தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறார். साथ ही उसे एक बड़ी जिम्मेवारी को भी सौंपा। ஒரு பெரிய ஒரு பொறுப்பையும் கூட ஒப்படைத்திருக்கிறார். यदि आप यहेजकल नबी की किताब को पढ़ेंगे तो आप उसमें आप पाएंगे कि एक परमेश्वर के जन के लिए क्या कर्तव्य है, क्या रिस्पॉन्सिबिलिटी है, उसी के बारे में यहेजकल पूरा बात करता है. இங்கே நாம் படிக்கிற வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பு என்ன என்பதை குறித்து எசேக்கியேல் இங்கே விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். और यहाँ उसी बंधुआई में रहने के समय परमेश्वर ने यहेजकल से कहा, तुम्हें मैंने एक पहरेदार के रूप में नियुक्त किया है. இங்கே சிறையிருப்பிலே இருக்கிற வேளையிலே எசேக்கியேல் இடத்திலே தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு காவற்காரனாக வைத்திருக்கிறேன். You are a watchman. நீ ஒரு காவற்காரன். हमारे कैंपस में भी बहुत सारे वॉचमैन हैं. நம்முடைய வளாகத்திலும் கூட अनेक காவற்காரர்கள் இருக்கிறார்கள். आप यदि इस गेट से पार करिएगा यहाँ भी वॉचमैन है. இந்த கேட்டை நீங்கள் தாண்டி போவீர்கள் என்று சொன்னால் இங்கேயும் ஒரு காவற்காரர் இருக்கிறார். बड़ा दरवाजा में जाइएगा वहाँ भी वॉचमैन है. அங்கே பெரிய கேட்டை தாண்டுவீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் ஒரு காவல்காரன் இருக்கிறார். स्कूल गेट में जाइएगा वहाँ भी वॉचमैन है. அங்கே ஸ்கூல் கேட்டை தாண்டுகிற வேளையிலே அங்கேயும் ஒரு காவல்காரன் இருக்கிறார். हॉस्पिटल में जाइएगा वहाँ भी वॉचमैन है. அங்கே ஹாஸ்பிடலில் போகிற வேளையிலே அங்கே ஒரு காவல்காரன் இருக்கிறார். हॉस्पिटल का वॉचमैन बहुत तेज है. அங்கே ஹாஸ்பிடலில் இருக்கிற காவல்காரர் ரொம்ப விவரமான ஆளு. हम लोग किसी तरह कहेंगे डॉक्टर स्टैनली से मिलना है, जाने नहीं देता है. நாங்க எப்படியாவது சொல்லி பார்ப்போம், நாங்க டாக்டர் ஸ்டான்லிட்ட பேசணும்னு அவன் விடவே மாட்டாரு. नहीं डॉक्टर स्टैनली अभी थिएटर में अभी नहीं मिल सकते. அங்க டாக்டர் ஸ்டான்லி அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க, அதெல்லாம் போக முடியாது அப்படிம்பாரு. स्कूल का वॉचमैन और ही अलग है. ஸ்கூல் காவல்காரர் அது அவர் இன்னொரு வித்தியாசமானவர். एक बार मैं अपने एक दोस्त को स्कूल घुमाने के लिए लेके गया. நான் என்னுடைய நண்பரை ஸ்கூலை சுற்றி காட்டுவதற்காக கூட்டி சென்றேன். एक गेस्ट आए हुए थे. ஒரு கெஸ்ட் வந்திருந்தார். मैंने उनको लेकर के गया बात करते हुए. நான் பேசிக்கொண்டே அங்கே கூட்டி சென்றேன். स्कूल का वॉचमैन रोक दिया, कहाँ जाना है. ஸ்கூல் வாட்ச்மேன் எங்களை நிப்பாட்டினார், எங்க போகணும் அப்படின்னு கேட்டார். कहा थोड़ा वो जॉय हॉस्टल दिखाना चाहते हैं. நான் கொஞ்சம் இந்த ஜாய் ஹாஸ்டல் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. कहा नहीं जाने का अलाउड नहीं है. இங்க இப்ப இந்த நேரத்துல போக முடியாது அப்படின்னு சொன்னார். तब उसी समय मुझको लगा एचआर वाले लोगों ने अच्छा है एक पट्टा दिया था. அந்த நேரத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லது ஹெச்ஆர் காரங்க இங்க ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. हमको कम से कम आइडेंटिटी कार्ड लगा के आना चाहिए. ஒரு ஐடென்டி கார்டாவது நான் போட்டுட்டு வந்திருக்கணும். मेरी गलती हमको एहसास हो गई. எனக்கு புரிஞ்சு என்னோட தப்பு என்னன்னு புரிஞ்சிச்சு. मैं तो वापस आ गया. நான் திரும்ப வந்துட்டேன். कई बार मैं रात के समय में यात्रा करने के समय कैंपस लौटता हूँ. நான் अनेक நேரங்களில் ராத்திரிகளில் யாத்திரை செய்துவிட்டு நான் நம்முடைய வளாகத்துக்கு திரும்பி வருவதுண்டு. बहुत सारे वॉचमैन बहुत अच्छा ड्यूटी करते हैं. நல்ல நிறைய காவல்காரர்கள் நல்ல விதத்துல டியூட்டி செய்வாங்க. लेकिन कुछ वॉचमैन नाम मैं नहीं बताऊंगा. ஆனா சில வாட்ச்மேன் இருக்காங்க, நான் உங்களுக்கு பேரை कई சொல்ல बार हम விரும்பவில்லை. लोग हॉर्न देने के बाद भी वो जो है जल्दी दरवाजा नहीं खुलता है. நான் இங்க ஹாரன் அடிச்சிட்டு இருந்தாலும் அவங்க சீக்கிரத்துல வந்து கதவை திறக்க மாட்டாங்க. फिर वो नींद से उठेंगे, அப்பதான் தூக்கத்துல இருந்து गाड़ी எழும்புவாங்க. के पास आएंगे, அப்ப வண்டி பக்கத்துல வருவாங்க. एक बड़ा टॉर्च मुंह के पास जला के देखेंगे. ஒரு பெரிய டார்ச் அடிச்சு மூஞ்சில அடிச்சு अच्छा, பாப்பாங்க. आप हैं. நீங்க தானா அப்படிங்க. अच्छा ठीक 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 ठीक. நீ அப்ப அப்படி சொல்லிட்டு கதை திறப்பாங்க. हमारे वॉचमैन हमारे ड्यूटी में बहुत मुस्तैद रहते हैं. நம்ம வித்தியாசமான விதங்கள்ல நம்முடைய வாட்ச்மேன்களை பார்க்க முடியும். जाकर के मत बताइएगा, नहीं तो फिर कल हमारे लिए गेट भी नहीं खोलेंगे. இதெல்லாம் அங்க கொண்டு போய் சொல்லிடாதீங்க, அப்புறம் நாளைக்கு எனக்கு கேட் திறக்க மாட்டாங்க. कई लोग बहुत अच्छे से ड्यूटी को निभाते हैं. நிறைய பேர் நல்ல விதத்துல டியூட்டி பாக்குறாங்க. हमारे बिहार में पहले बहुत चोरियां होती थी. இந்த பீகார்ல முந்தியெல்லாம் ரொம்ப திருட்டு நடந்து கொண்டிருந்தது. सरकार को समझ में नहीं आता था ये चोरी कैसे रुकेगी. அந்த அரசாங்கத்துக்கு தெரியவில்லை எப்படி இந்த திருட்டை நிப்பாட்ட முடியும். गांव में बहुत अंधकार होता था. கிராமங்கள் முழுவதும் இருட்டில் 6 இருந்தது. बजे के बाद वहां पर कोई रोशनी नहीं है. 6 மணிக்கு பின்பு அங்கே வெளிச்சம் இல்லை. और वहां पर जो है
चोर लोग आसानी से चोरी करके चले जाते थे। அதனால மிக எளிதிலே திருடர்கள் வந்து सरकार பொருட்களை को திருடி पता नहीं செல்வார்கள். चलता था इस चोर को चोरी को कैसे रोका जाए। இத அரசாங்கத்துக்கு தெரியவில்லை இந்த திருட்டெல்லாம் எப்படி நிப்பாட்டுறதுன்னு. बाद में सरकार को पता चला कुछ लोग हैं जो चोरी करते हैं। அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு சில நபர்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. इसलिए सरकार ने उनको वॉचमैन के रूप में रख दिया। அந்த திருடர்களை எல்லாம் அரசாங்கம் வந்து வாட்ச்மேனா மாத்திட்டு उनको चौकीदार बना दिया। அவங்களை எல்லாம் காவல்காரர் ஆக்கிட்டு जो चोर था वो चौकीदार बन गया। யாரெல்லாம் திருடரா இருந்தாங்களோ அவங்களா இப்ப காவல்காரனா மாறிட்டாங்க. जरूर चोरियां तो रुक गई, திருட்டுலாம் நிப்பாட்டு நின்றுச்சு लेकिन தான். आप यदि बिल्ली को दूध का रखवाली बनाइएगा तो कितना हद तक सुरक्षित रहेगा। நாம பூனையை பாலை காவல் காக்க சொன்னோம்னா அது எவ்வளவு பத்திரமா இருக்கும் நமக்கே தெரியும். चोरी करने का तरीका बदल गया, அதாவது திருட்டுறதுடைய முறை மாறிவிட்டது. लेकिन आज सब जगह वॉचमैन गांव के लिए नियुक्त किया गया है। ஆனா இந்த நாட்களிலே கிராமங்கள் தோறும் காவல்காரர் जब நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். हमारा ये ऑडिटोरियम बन रहा था, இந்த ஆடிட்டோரியம் கட்டப்படுகிற வேளையில ऑडिटोरियम बिल्कुल एकदम तैयारी के क्रम में था। முழுவதும் கட்டப்பட்டு தயாராக இருந்தது. यहाँ पर एक एलईडी लगाया गया था। இங்கே ஒரு எல்இடி பொருத்தப்பட்டிருந்தது. अचानक हम लोग 8-9 बजे आवाज सुने, आवाज आ रहा था, चोर 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 करके आवाज आ ஒரு रहा 8-9 மணி போலையில எங்களுக்கு சத்தம் கேட்டது, திருடன் திருடன் அப்படிங்கிற था। हम சத்தம் लोग கேட்டது. दौड़ के आए तो चोर जो है एलईडी खोल करके लेके चला गया। நான் இங்க வந்து பாக்குற வேளையில இங்க இருந்து அந்த எல்இடியை கழட்டிட்டு திருடன் हम लोग தப்பி சென்று पूछे, விட்டான். वॉचमैन कहाँ गया? நாங்க கேட்டோம் வாட்ச்மேன் எங்க அப்படின்னு. वॉचमैन किधर? वॉचमैन तो उधर गेट में था। வாட்ச்மேன் கேட்ல இருக்கிறாரு. वॉचमैन यदि सही ढंग से ड्यूटी नहीं करेगा चोरी आसानी से हो जाएगी। வாட்ச்மேன் ஒழுங்கா வேலையை செய்யவில்லை என்று சொன்னா வெக எளிதிலே திருட்டு சம்பவங்கள் நடந்துவிடும். वॉचमैन मतलब हिंदी में यदि कहें एक चौकीदार, ஹிந்தியில சொல்லுவோம் என்று சொன்னால் சௌக்கிதார். एक चौकीदार की जिम्मेवारी है कि वो रक्षा करना है। ஒரு காவல்காரனுடைய வேலை என்ன என்று சொன்னால் பொருட்களை காவல் செய்ய வேண்டும். हम क्यों इस कैंपस में इतने चौकीदार रखे हैं? நாம் ஏன் இந்த வளாகங்களை இத்தனை காவல்காரர்களை வைத்திருக்கிறோம்? ताकि हम आराम से सो सकें, ஏனென்று சொன்னால் நாம் நிம்மதியாக தூங்க हम வேண்டும், आराम से रह सकें, நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். हमारे दुश्मन हमारे कैंपस में प्रवेश न कर सके, நம்முடைய எதிராளிகள் நம்முடைய கேம்பஸ்க்குள்ள நுழைந்து விடக் हमारे கூடாது, सामान सुरक्षित रह सके। நம்முடைய பொருட்கள் பத்திரமாக இருக்க வேண்டும். इसलिए हम इतने सारे वॉचमैन को रखे हैं। ஆகையால் நாம் இத்தனை காவல்காரர்களை நியமித்திருக்கிறோம். उनकी ड्यूटी है, उनका रिस्पांसिबिलिटी है कि वो अपने हमारे सुरक्षा को प्रदान कर सके। அவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால் நம்மை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். कि हमारे देश की आर्थिक बातों पर हमला हो रही है, நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதார நிலைமை மந்தமாகி விட்டது, हमारे देश से संपत्तियां बाहर जा रही है, நம்முடைய தேசத்தின் சொத்துக்கள் எல்லாம் பிற நாட்டுக்கு न சென்றது, केवल हमारे देश की संपत्ति बेची जा रही है, நம்ம நாட்டின் சொத்துக்கள் விற்கப்பட்டது மட்டுமல்ல, न केवल हमारे देश को आर्थिक बातों में कमजोर किया जा रहा है, நம்முடைய பொருளாதார நிலைமை குறுகினது மாத்திரமல்ல, बल्कि बड़े बड़े पूंजीपति लोग हमारे देश का संपत्ति को लेके बाहर विदेशों में जा रहे हैं। பெரிய பெரிய பணக்காரர்கள் நம்முடைய தேசத்தினுடைய சொத்துக்களை அள்ளி சென்று பிற நாடுகளிலே சென்று தஞ்சம் அடைந்து जो விட்டனர். चौकीदार हमारे देश का सुरक्षा करना चाहिए, எந்த காவல்காரர் நம்முடைய தேசத்தை காவல் செய்ய வேண்டுமோ, पता चला चाइना हमारे देश में कई किलोमीटर तक अंदर आ गया है। ஆனா தெரிய வந்தது சைனா நம்முடைய தேசத்தின் நிலங்களை அநேக பல்லாயிரக்கணக்கான நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் என்று. तब एक स्लोगन बाहर निकला, அப்பொழுது ஒரு இப்படியாக ஒரு சொல் புறப்பட்டது, ये चौकीदार चोर है। இந்த காவல்காரன் தான் திருடன். ये चौकीदार जिसको हमने जिम्मेवारी सौंपा है वही चोरी कर रहा எந்த है। காவல்காரனுக்கு நாம் பொறுப்பை கொடுத்தோமோ அவர் தான் திருடனா बहुत இருக்கிறார். लोगों ने अपने अपने फेसबुक में और अपना जो जहां जहां स्टेटस लगा के रखा था मैं चौकीदार हूं, सब लोग तुरंत तुरंत हटाने लगे। யாரெல்லாம் அங்கே நான் சௌக்கிதார் காவல்காளி என்று சொல்லி வைத்திருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அதை மாற்றத் தொடங்கினர். एक चौकीदार की जिम्मेवारी क्या है? இது ஒரு காவலாளியினுடைய பொறுப்பு என்ன? एक चौकीदार यदि अपनी जिम्मेवारी को सही ढंग से नहीं निभाएगा देश खतरे में हो जाएगी। ஒரு காவலாளி தன்னுடைய பொறுப்பை சரியான விதத்தில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தேசம் அபாயத்திலே சென்று விடும், समाज खतरे में हो जाएगी, அந்த சமுதாயம் அபாயத்தை நோக்கி செல்லும், गांव खतरे में हो जाएगी, கிராமங்கள் அபாயத்திலே சென்று விடும். यहाँ पर यहेजकेल को परमेश्वर ने एक चौकीदार के रूप में रखा। இங்கே எசேக்கியேலை தேவன் ஒரு காவலாளியாக வைத்திருக்கிறார். उन दिनों में शहरों की सुरक्षा के लिए बड़े बड़े दीवार बनाए जाते थे, அந்த நாட்களிலே பட்டணங்களின் பாதுகாப்புக்காக பெரிய பெரிய சுவர்களை और கட்டியிருந்தார்கள். उस दीवार के ऊपर में टावर बनाया जाता था, அந்த சுவர்கள் மேலிலே மதில்கள் டவர்களை கட்டினார்கள், जहां से चौकीदार पूरे शहर की सुरक्षा प्रदान करता था। அங்கே இருந்து காவலாளி
முழு பட்டணத்தையும் பார்த்து கொண்டிருந்தார், பாதுகாத்து கொண்டிருந்தார். और निगरानी करता था। அங்கே இருந்து அவர்கள் நோட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். खास तौर से रात के समय में जब शत्रु का आक्रमण ज्यादा बढ़ जाता है, उन दिनों में वो चौकीदार बहुत मुस्तैदी से सुरक्षा प्रदान करता அந்த था। நாட்களில் இப்படியாக மேலே இருந்து பட்டணங்களை காவல் செய்து கொண்டிருந்தார்கள், திருடர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். जरूर आजकल बहुत सारे सीसीटीवी कैमरा के द्वारा हम निगरानी करते हैं, இந்த நாட்களிலே நாம் சிசிடிவி கேமரா மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். लेकिन सीसीटीवी कैमरा से आपको क्या फायदा होगी? இந்த சிசிடிவி கேமரா மூலமா நமக்கு என்ன பயன் चोर இருக்குது? चोरी करके चला जाएगा तब, இது திருடன் திருடி சென்ற பிறகு நமக்கு தெரிய வரும். लेकिन कभी कभी चोर भी बहुत चतुर होता है। ஆனால் அநேக நேரத்துல திருடனும் ரொம்ப விவரமா वो இருக்கிறான். चोरी करने से पहले वो सीसीटीवी कैमरा का तार को काट देता है। திருடுறதுக்கு முன்னாக அந்த சிசிடிவி கேமராவுடைய வயரை கட் பண்ணி விடுறான். आपको कुछ दिखाई नहीं पड़ेगा। அங்க ஒண்ணும் உங்களுக்கு தெரியாது. पिछले दिनों हमारा छपरा में बहुत सारा परेशानियों का सामना करना पड़ा, आप लोगों ने प्रार्थना भी किया। கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம்ம சப்ரா பணித்தளங்களில் अनेक பிரச்சனைகளை சந்தித்தோம், वहां நீங்களும் ஜெபித்தீர்கள். पर हमारा सेवक जो तिमोथी भैया है, वो बार बार बोलते थे, भैया बार बार चोर जो है आ जा रहा है, बार बार जो है परेशानी कर रहा है। அங்கே ஊழியம் செய்கிற நம்முடைய சகோதரர் டிமோத்தி பையா இப்படியாக சொல்லுவார், अनेक பொருட்களை अनेक நேரங்களில் திருடி கொண்டு போகிறார்கள் என்று. मैंने उनसे कहा सीसीटीवी कैमरा लगा दीजिए। நான் சொன்னேன் சிசிடிவி கேமராவை பொருத்துங்க. कहा उसके लिए तो पैसा नहीं है। அதற்கு பணம் இல்லை. मैंने कहा कोई बात नहीं, केवल आप लिख दीजिए आप सीसीटीवी कैमरा की निगरानी में हैं। வைக்காட்டாலும் பரவாயில்ல, சும்மா எழுதி போடுங்க, நீங்க வந்து சிசிடிவி கண்காணிப்புல இருக்கீங்க. कैमरा हो ना हो, लेकिन कम से कम लिख दीजिए ताकि लोग, चोर आएगा तो कम से कम डरेगा। சிசிடிவி கேமரா இருக்கோ இல்லையோ நீங்க அப்படி எழுதி போடுங்க, அட்லீஸ்ட் அதை பாக்குற நேரத்துல திருடன் பயந்து போவான். कई ऑफिस में जाने से लिखा रहता सीसीटीवी की निगरानी में है। अनेक ஆபீஸ்கள்ல போகும்போது நீங்க சிசிடிவி கண்காணிப்புல இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். काम करता है कि नहीं करता है मालूम नहीं है। சிசிடிவி வேலை செய்யுமா இல்லையா என்று சொல்லி நமக்கு தெரியாது. उन दिनों में शहरों के ऊपर में जो टावर बनाए जाते थे, वहां से एक चौकीदार पूरे शहर की सुरक्षा करता था। அந்த நாட்களிலே பட்டணங்களின் மதில்களின் மேலிருந்து காவலாளிகள் இப்படியாக முழு பட்டணத்தையும் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். यदि उसको थोड़ा सा भी आभास होता था कि शत्रु आक्रमण करने वाला है, वो एकदम सतर्क हो जाता था। அங்கே இப்படியாக அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறவர்களே ஏதாவது சந்தேகப்படுகிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் எச்சரிப்போடு முழு பட்டணத்தையும் எச்சரிப்பார்கள். उस समय उसके हाथ में नरसिंगा होता था, जिसे फूंक कर अपने लोगों को जगा देता था। அந்த நாட்களிலே அவர்களுடைய கரங்களிலே எக்காலத்தை கொடுத்திருப்பார்கள். சந்தேகப்படுகிற சம்பவங்களை பார்ப்பார் என்று சொன்னால் உடனடியாக அந்த எக்காலத்தை ஊதுவார். लोगों को तैयार कर देता था। ஜனங்களை தயார் செய்வார். सतर्क हो जाइए, எச்சரிப்பாயிருங்கள், शत्रु का आक्रमण आने वाला है। சத்ரு உள்ளே நுழைகிறான். शत्रु हमारे ऊपर हमला करने की तैयारी में है। சத்ரு நம்ம மேல் ஆதிக்கம் செலுத்த போகிறான். वो इतना सेंसिटिव और सतर्क होता था ताकि वो दुश्मन का जो उनका तरीका है उसको भी वो पहचानता था। அவர்கள் இப்படியாக முழு கண்காணிப்போடு இருப்பார்கள், சத்துருடைய காரியங்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள். एक पहरेदार को, एक चौकीदार को दुश्मन का टैक्टिक्स भी मालूम है। ஒரு காவலாளிக்கு சத்துருடைய எதிராளியினுடைய தந்திரங்களையும் அறிந்திருந்தார்கள். शत्रु किस प्रकार आक्रमण करेगा उसे वो पूरी अच्छी तरह से मालूम है। எந்த விதத்திலே சத்துரு தன்னை ஆக்கிரமிப்பான் என்பதையும் குறித்து அறிந்திருந்தார். पिछले दिनों में हम लोग स्कूल का प्रोग्राम को लेकर के कई मंत्रियों से मिलने के लिए पटना जाना पड़ा। அந்த கடந்த நாட்களிலே நம்முடைய ஸ்கூலுடைய ப்ரோக்ராமுக்காக अनेक மந்திரிகளை சந்திப்பதற்கு சென்றிருந்தோம். हम लोग जो है डिप्टी सीएम से मिलने के लिए हमारा अपॉइंटमेंट हुआ था। डिप्टी सीएम சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் கிடைத்திருந்தது. मैं और राजा आनंद हम लोग जो है मिलने के लिए अपॉइंटमेंट थी। நானும் ராஜா ஆனந்தும் செல்வதற்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைத்திருந்தது. लेकिन अचानक से वहां केवल एक ही आदमी को जाने का परमिशन मिला। ஆனால் எங்களை ஒரு நபரை மாத்திரம் செல்வதற்கு அனுமதித்தார்கள். हम जो है अंदर चले गए, நான் உள்ளே சென்றேன். लेकिन वहां से मुझे फिर वापस गेट में बुलाया गया। பின்பு எங்களை மீண்டுமாக கேட்டிலத்தில் அழைத்தார்கள். मैंने पूछा क्या बात है, என்ன விஷயம் என்று கேட்டேன். उन्होंने कहा आपके हाथ में जो बुके है यहाँ रख दीजिए पहले। உங்க கரங்களில் இருக்கிற இந்த புக் எல்லாம் கீழ வச்சிருங்க அப்படி சொன்னாங்க. उन्होंने मेटल डिटेक्टर लगा के चेक किया। அதுல மெட்டல் டிடெக்டர் வச்சு டிடெக்ட் பண்ணி செக் பண்ணார். उसके बाद ही मुझे फिर से बाहर अंदर जाने की अनुमति मिली। அதற்கு பின்பு தான் என்னை உள்ளே செல்ல அனுமதித்தார்கள். एक चौकीदार बहुत सेंसिटिव होता है। ஒரு காவலாளி இவ்வளவு கண்காணிப்போடு மிகவும் எச்சரிப்போடு இருக்கிற நபரா இருக்கிறார். वो पूरा शत्रु के हर युक्तियों से वाकिफ होता है। அவர் சத்ருனுடைய எதிராளியினுடைய தந்திரங்களை மிகவும் நன்றாக அறிந்திருந்தவர்களாக இருந்தார்கள். और वो
बहुत सतर्कता से अपने शहर की रक्षा करने वाला होता था। ரொம்ப பத்திரமாக பட்டணங்களை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். प्यारों, इस नए नियम में हम और आपको परमेश्वर ने एक पहरेदार के रूप में रखा है। இந்த நாட்களிலும் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு ஆவிக்குரிய காவலனாக வைத்திருக்கிறார். देश की सुरक्षा आपके हाथों में है। தேசத்தினுடைய பாதுகாப்பு உங்கள் கரங்களிலே. समाज की सुरक्षा आपके हाथों में है। சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு உங்கள் கரங்களிலே. परिवार की सुरक्षा आपके हाथों में है। குடும்பத்தின் பாதுகாப்பு உங்கள் கரங்களிலே. यदि ये देश कल्याण होना है, இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று यदि ये சொன்னால், देश सुरक्षित रहना है, இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்க यदि வேண்டும் ये என்று சொன்னால், देश शत्रु के हमला से बचना है, இந்த தேசம் சத்துருவினுடைய தொடுதலிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால், परमेश्वर ने हमें और आपको एक पहरेदार के रूप में रखा है। தேவன் உங்களையும் என்னையும் ஒரு காவல்காரனாக हम और நியமித்திருக்கிறார். आप एक पहरेदार के रूप में नियुक्त किए गए हैं। நாம் காவல்காரனாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். दूसरा कुरिन्थियों उसके 5 अध्याय 20 पद में लिखा हुआ, हम और आप मसीह के राजदूत हैं। நான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நம்மை இப்படியாக வேதம் சொல்லுகிறது, हमें நாம் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. हमें परमेश्वर ने एक सेंसिटिव पोस्ट में रखा है। தேவன் நம்மை ஒரு முக்கியமான பதவியிலே அமர்த்தியிருக்கிறார். हम मसीह के राजदूत के रूप में ठहराए गए हैं। நாம் தேவனின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். हम और आप साधारण लोग नहीं हैं। நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. ये देश कल्याण होना तो वो भी हमारे हाथों में இந்த है। தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நமது கரங்களிலே உள்ளது. परमेश्वर ने इब्राहिम से कहा, यदि तुम्हारे द्वारा ही you will be the source of blessing. தேவன் ஆபிரகாமிடத்திலே நீ ஆசீர்வாதத்தின் ஊற்றாயிருப்பாய் என்று சொன்னார். You will be the source of blessing. ஆசீர்வாதத்தின் ये ஊற்றாயிருப்பாய். देश तरक्की करना तो तुम्हारे द्वारा करेगा। இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது உன் மூலமாக ये நடக்கும். देश आशीष पाना तो तुम्हारे द्वारा होगा। இந்த தேசம் ஆசீர்வாதமாக இருப்பது உன்னாலே மாத்திரமே ஆகும். नए नियम में कलीसिया से आज हमसे और आपसे परमेश्वर कहता है, आप एक बहुत बड़े रोल में पाए जाते हैं। இன்றைய நாளில் புதிய ஏற்பாட்டின் சபைக்கு தேவன் சொல்கிறார், நீங்க நம்மை தேவன் ஒரு ஆசீர்வாதமாக ஊற்றாக வைத்திருக்கிறார். ஒரு முக்கிய பொறுப்பை தேவன் நம் கரத்தில் வைத்திருக்கிறார். आप एक साधारण पोस्ट में नहीं है। நாம் ஒரு சாதாரணமான பதவியில இல்லை. इसलिए पत्रस लिखने के समय में और पहला पत्रस उसके दूसरे अध्याय 9वें पद में कहता है, ஆகையினாலே பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். कोई एक जन पढ़िएगा आवाज उठा करके। 1 பேதுரு 2:9. पर तुम एक चुना हुआ वंश, राजपदकारी, याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपनी अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो। हम एक चुने हुए वंश हैं। நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. हम एक राजपदाधिकारी याजकों का समाज है। நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். परमेश्वर ने हमें और आपको एक जिम्मेदार व्यक्ति के रूप में ठहरा दिया है। தேவன் நம்மை ஒரு பொறுப்பை கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். हम और आप परमेश्वर के गुण को प्रकट करने वाले लोग हैं। நாம் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற ஜனம். आज हमारे देश की सुरक्षा हमारे हाथों में है। அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு இந்த நாட்களிலே நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. क्या आपको पता है आपके आसपास में क्या हो रहा है? நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்களை சுற்றி என்ன நடந்து क्या கொண்டிருக்கிறது. आपको पता है हमारे देश में क्या हो रहा है? நம்முடைய தேசத்துல என்ன நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? क्या आपको शहरों की स्थिति पता है? இந்த பட்டணங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? जिस शहर में आप रहते हैं क्या वहाँ के हालात आपको मालूम है? எந்த பட்டணத்திலே நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த பட்டணத்தினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? जहाँ आप काम करते हैं क्या उस डिपार्टमेंट के लोगों की स्थिति आपको मालूम है? நீங்கள் வேலை செய்கிற இந்த டிபார்ட்மென்ட்டிலே உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? शहर में लोग अशांति के साथ में पाए जाते हैं। இந்த நாட்களிலே பட்டணங்களிலே ஜனங்கள் நிம்மதியற்று இருக்கிறார்கள். जवान लोग आज आत्महत्या करने के लिए प्रयास कर रहे हैं। வாலிபர்கள் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். कई परिवारों के हालात दयनीय हैं। அநேக குடும்பங்களுடைய நிலை பரிதாபத்திற்குரியதா இருக்கிறது. परिवारों में शांति नहीं है। अनेक குடும்பங்களிலே நிம்மதி இல்லை. कई परिवार जो है आज टूटा हुआ हालत में पाया अनेक जाता है। குடும்பங்கள் இப்பொழுது உடைந்த நிலைமையில இருக்கிறது. आप दूर जाने की जरूरत नहीं है। நீங்கள் தூரமாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. आप इसी रोहतास जिले में आप रोहतास जिले की स्थिति को समझ सकते இந்த हैं। ரோத்தாஸ் மாவட்டத்தின் நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். आज हम और आप एक पहरेदार के रूप में ठहराए जाने के बावजूद நாம் இந்த நாட்களிலே நாம் காவல்காரர்களாக அமர்த்தப்பட்ட பொழுதிலும்
हमारे लोगों के बारे में जानने के लिए हमारे पास मौका नहीं है। நம்முடைய ஜனங்களை குறித்து அறிவதற்கு நமக்கு நேரம் இல்லை. हमारे लोगों के बारे में जानने के लिए मौका नहीं है। நாம் நம்முடைய ஜனங்களை குறித்து அறிவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் हमारे இல்லை. आस पड़ोस के लोगों के बारे में जानने के बारे में मालूम नहीं है। நமது அக்கம் பக்கத்தினரை குறித்து அறிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் हमारे இல்லை. देश में क्या हो रहा है उसको मालूम नहीं है। நம்முடைய தேசத்திலே சம்பவிப்பது என்பது என்ன என்பதை அறிவதில்லை. हम लोग सोचते हैं बड़े बड़े शहरों में रहने वाले लोग बहुत पैसा कमाते हैं। நாம் நினைத்திருக்கிறோம் பெரிய பெரிய பட்டணங்களிலே இருக்கிறவர்கள் अनेक ஆயிரங்களை हम சம்பாதிக்கிறார்கள். लोग सोचते हैं शहरों में रहने वाले लोग बहुत आनंद के साथ रह रहे होंगे। பட்டணங்களிலே இருக்கிறவர்கள் மிக சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள். लेकिन आप कोरोना काल की बात को याद कीजिएगा। ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தை நினைவு கூறுங்கள். आप समझ सकते हैं शहरों की क्या स्थिति रही है, பட்டணங்களுடைய நிலைமை என்னவா இருந்தது गरीब என்று लोगों की அறிவீர்கள். क्या स्थिति रही है, பட்டணங்களுடைய நிலைமை என்ன என்று அறிவீர்கள். जवानों की क्या स्थिति रही है। வாலிபர்களுடைய நிலைமை அறிவீர்கள். पिछले दिनों हमारे देश में G20 का आयोजन हुआ। கடந்த நாட்களில் G20 மாநாடு நம்முடைய தேசத்தில் मीडिया நடைபெற்றது. के द्वारा बहुत प्रसारित किया गया, हमारा देश बहुत तरक्की कर गया है। நான் மீடியா இப்படியாக நம் தேசம் மிகவும் முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்று 20 மீடியா देश சொன்னது. के बड़े बड़े लीडर लोग यहाँ पर चले आए। 20 நாடுகளுடைய தலைவர்கள் இந்த நம்ம अमेरिका நாட்டிலே का வந்தார்கள். प्रेसिडेंट चला आया, அமெரிக்க ஜனாதிபதி வந்தார். इंग्लैंड का प्रधानमंत्री चले आए। இங்கிலாந்தினுடைய பிரதமர் வந்தார். लोगों ने कहा हमारा देश बहुत तरक्की कर चुका है। நம்முடைய தேசம் अनेक காரியங்களை செய்து விட்டது என்று சொன்னார்கள். लेकिन क्या आपको मालूम है, உங்களுக்கு தெரியுமா, वो रास्तों को, झुग्गी झोपड़ियों को, जहां लोग पुल के नीचे में रहते थे, उनको हरा कपड़ा से घेर दिया गया। இங்கே அங்கே இருந்த பிச்சைக்காரர்கள், அங்கே குடிசையிலே வாழ் மக்கள், இவர்களை எல்லாம் மறைப்பதற்காக ஒரு பச்சை துணியை வைத்து மறைத்து இந்த வழிதோறும் அப்படியாக மறைத்திருந்தார்கள். शायद आप एक बहुत ही आशीषमय जीवन जी रहे होंगे। நீங்கள் ஒருவேளை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்கள். शायद आप एक बहुत आनंदमय परिवार के रूप में रहते होंगे। ஒரு சந்தோஷமான குடும்பத்திலே இருப்பீர்களா இருக்கலாம். शायद आपके बाल बच्चे बहुत आशीषित रहे होंगे। உங்கள் பிள்ளைகள் ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பார்கள். शायद हमारे बच्चे बहुत अच्छे से एजुकेशन प्राप्त कर रहे நல்ல होंगे। கல்வியை நம்முடைய பிள்ளைகள் பெற்றிருக்கலாம். लेकिन क्या आपको मालूम है आपके इर्द गिर्द में क्या हो रहा है? ஆனால் உங்கள் அக்கம் பக்கங்களே என்ன நடக்கிறது என்பது அறிவீர்களா? आज हमें अपने लोगों के बारे में, हमारे आसपास के लोगों के बारे में सोचने के लिए मौका नहीं है। இன்னைக்கு நாம் நம்முடைய அக்கம் பக்கத்தினரை குறித்து நினைப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. हम काफी व्यस्त हो चुके हैं, நாம் மிகவும் பிஸியாகி விட்டோம். हम बहुत बिजी हैं। நாம் பிஸியாக இருக்கிறோம். पुराने दिनों में जब गांव में घर जो है बहुत दूर दूर हुआ करता था, பழைய நாட்களிலே கிராமங்களிலே வீடுகள் தூர தூரமாக இருந்தது. दूर दूर में लोग रहते थे, எல்லாம் ஒரு வீட்டுக்கும் மற்றொரு வீட்டுக்கும் தூரம் இருந்தது. लेकिन उनका हृदय बहुत नजदीक होता ஆனால் था। அவர்கள் இருதயம் மிகவும் அருகாமையில இருந்தது. कुछ भी होगा गांव के लोग सब जुट जाएंगे। ஏதாவது சம்பவிக்கும் என்று சொன்னால் உடனே முழு கிராமமும் ஒன்று சேர்ந்து விடும். मैं एक पक्का देहात से आता हूँ, நான் ஒரு நல்ல கிராமத்துல இருந்து வந்தவன். मेरा गांव एकदम फैला हुआ गांव है। இது ஒரு பரந்து விரிந்த கிராமம். लेकिन गांव में कुछ भी होगा पूरे गांव के लोग जमा हो जाते ஆனால் थे। கிராமத்தில் ஏதாவது சம்பவிக்கும் என்று சொன்னால் முழு கிராமமும் एक ஒன்று சேர்ந்து छोटा விடும். सा भी घटना हो जाएगा तो पूरा गांव के लोग चले आएंगे। முழு ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் என்று சொன்னால் முழு கிராமமும் வந்து ஒன்று கூடிடும். एक बार मैं पटना हॉस्पिटल में भर्ती होना पड़ा था। நான் ஒரு நாள் நான் பட்னா ஹாஸ்பிடல்லே मेरे அனுமதிக்கப்பட்டிருந்தேன். गांव के बहुत सारे लोग वहां पहुंच गए, என்னுடைய கிராமத்தின் எல்லா நிறைய நபர்கள் அங்கே வந்தார்கள். लेकिन आज हम लोग अपार्टमेंट में पाए जाते हैं। ஆனால் இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். हमारा घर आमने सामने होता நம்ம है, அக்கம் பக்கத்துல இருக்கிறோம். हम एकदम सामने सामने पाए जाते हैं, எதிர்த்தாப்புல இருக்கிறோம். लेकिन हमारा दिल बहुत दूर रहता ஆனால் है। நம்முடைய இருதயங்கள் ரொம்ப தூரமா இருக்கு. जरूर अपार्टमेंट में रहते तो हैं, நாம் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். हम एक ही कैंपस में रहते तो ஒரு हैं, கேம்பஸ்ல தான் இருக்கிறோம். लेकिन आज हम एक दूसरे के बारे में जानने के लिए मौका नहीं है। ஆனால் ஒருவரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை, हम busy சந்தர்ப்பம் हो இல்லை. चुके हैं। நாம் ரொம்ப பிஸியாக क्या இருக்கிறோம். आपको पता है हमारे स्कूल में पढ़ने वाले बहुत सारे बच्चे आज ड्रग्स के आदी हो चुके हैं। நம்முடைய பள்ளிகளிலே படிச்சிருக்கிற अनेक பிள்ளைகள் இன்றைக்கும் மதுவுக்கும் अनेक போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாக क्या आपको இருக்கிறார்கள். पता है हमारे स्कूल में पढ़ने वाले, हमारे आसपास रहने वाले बहुत सारे जवान लोग गलत रास्तों में चल रहे हैं। உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற अनेक ஜனங்கள் अनेक தவறான வழிகளிலே வாலிபர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். क्या कभी आपने सोचा जो आपके घर में दूध पहुंचाता, अखबार पहुंचाता, जो आपके बाल काटते हैं, उनके परिवार के बारे में कभी हमने सोचा क्या? நாம் நம்முடைய வீட்டிற்கு ஒவ்வொரு நாளும் பால் கொண்டு வருகிற நபர்கள், நியூஸ் பேப்பர் கொண்டு வருகிறவர்கள், நமக்கு முடி வெட்டுகிறவர்கள், இவர்களை குறித்தெல்லாம் நாம் யோசித்தது உண்டா? हमारे पास आज सोचने के लिए मौका नहीं है। இன்றைக்கு அவர்களை குறித்து யோசிப்பதற்கு நேரம் இல்லை, சந்தர்ப்பம் एक இல்லை. चौकीदार के रूप में, एक पहरेदार के रूप में हमारी क्या रिस्पॉन्सिबिलिटी है, उसको मैं
संक्षेप में आपके सामने में रखना ஒரு चाहूंगा। காவலாளியினுடைய பொறுப்பு என்ன என்பதை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். सबसे पहले मैं यहेजकेल की पुस्तक उसके 33वें अध्याय उसके 7वें पद पर जोर देना चाहता हूँ। எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை குறித்து நான் விளக்க விரும்புகிறேன். यहाँ पर हम पढ़ते हैं, நாம் வாசிக்கிறோம். इसलिए हे मनुष्य के संतान, मैंने तुझे इस्राएल के घराने का पहरुआ ठहरा दिया है। तू मेरे मुंह से वचन सुन सुनकर उन्हें मेरी ओर से चिता देना। மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. तू मेरे मुंह से वचन सुन सुनकर उन्हें मेरी ओर से चिता दे। என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே எச்சரிப்பாயாக. एक चौकीदार जैसे एकदम सतर्क रह करके दुश्मन की आवाज को पहचानता है, सुनता है, ஒரு காவல்காரன் மிகவும் கவனமாக அந்த இடத்திலே காவல் செய்து சத்துருவுடைய வருதலை அவன் அறிகிறான். वैसे ही एक आत्मिक पहरेदार, एक स्पिरिचुअल वॉचमैन परमेश्वर की आवाज को सुनने वाला होना चाहिए। இங்கே இப்படியாக ஒரு ஆவிக்குரிய காவலனும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். परमेश्वर की मनसा क्या है? தேவனுடைய மனதின் எண்ணங்கள் என்ன? परमेश्वर क्या चाहता है? தேவன் எதை விரும்புகிறார்? क्या होने वाला है? என்ன சம்பவிக்க போகிறது? परमेश्वर की दिल की बातों को सुनना जरूरी है। தேவனுடைய இருதயத்தின் காரியங்களை அறிய வேண்டியது அவசியம். आप और हम जब तक परमेश्वर की वाणी को साफ साफ सुनेंगे नहीं, நாம் எப்பொழுது தேவனுடைய காரியத்தை தேவனுடைய வார்த்தையை கேளாமல் இருப்போமோ हम लोगों को बता नहीं सकते हैं। நாம் மற்றவர்களுக்கு சொல்ல இயலாது. हम परमेश्वर की वाणी को सुनना बहुत जरूरी है। நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்பது மிகவும் அவசியம். आज हमें अपने आप को जांचने की आवश्यकता है। நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க क्या வேண்டியது हम அவசியம். परमेश्वर की वाणी को आज सुन पाते हैं? நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறதா? परमेश्वर कितने बार हमसे और आपसे बात करने के लिए चाहता होगा? நாம் தேவன் நம்மிடத்திலே எவ்வளவாக பேச விரும்பி இருப்பார். कई बार हमसे और आपसे वो कहना चाहता होगा, அநேக நேரங்களிலே நம்மிடத்திலே தேவன் காரியங்களை சொல்ல விரும்பி இருப்பார். लेकिन क्या हम और आप उस वाणी को सुनने के लिए तैयार हैं? ஆனால் அந்த சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமாக இருந்தோமா? क्या हम उसकी बात को सुन पाते हैं? அந்த காரியங்களை நாம் கேட்க முடிகிறதா? जब तक हम उसकी वाणी को सुनेंगे नहीं, आने वाले दिनों में क्या हो रहा है, शत्रु किस प्रकार का टैक्टिक्स को अपना के आक्रमण करने वाला हमें मालूम नहीं चलेगा। தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க முடியவில்லை என்று சொன்னால் வரும் நாட்களிலே சத்துரு நமக்கு எதிராக வருகிற அவனுடைய தந்திரங்கள் அவன் எத்தனிக்கிறதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாது. पुराने नियम में हम पढ़ते हैं वो प्रभु के लोग जो परमेश्वर की आवाज को सुनने वाले थे। புராண பழைய ஏற்பாடுகளிலே நாம் பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். अब्राहम ने परमेश्वर की आवाज को सुना था। ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். कई लोगों ने परमेश्वर की आवाज को सुना, அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். उसी के अनुसार उसने काम किया। அதற்கேற்றவாறு அவர்கள் வாழ்க்கையை हमारे நடத்தினார்கள். आदरणीय बड़े अंकल ने एक दिन परमेश्वर की वाणी को सुनने के நாம் चलते, மதிப்பிற்குரிய படை அங்கிள் அகஸ்டின் அங்கிள் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். परमेश्वर की उस आवाज को सुनने के चलते அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டது நிமித்தமாக आज हम और आप यहाँ पर पाए जाते हैं। நாம் இங்கே இருக்கிறோம். उस वाणी को सुनने के चलते ही आज हम और आप यहाँ सेवकाई में पाए जाते அவர் हैं। அந்த வார்த்தையை கேட்டது நிமித்தமாக தான் நானும் நீங்களும் நானும் இந்த இடத்துல एक உட்கார்ந்து चौकीदार ஆராதனை होने செய்கிறோம். के नाते हम परमेश्वर की बात को सुनने के लिए हमेशा तैयार रहने की आवश्यकता है। நாம் ஒரு காவலாளியாக இருக்கிறதுனாலே நாம் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். यशायाह नबी की किताब उसके 21वें अध्याय में वहाँ एक चौकीदार के बारे में लिखा हुआ है। 21वें अध्याय और उसके 11 और 12 पद को पढ़िएगा। ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். यहाँ पर लिखा हुआ है यशायाह 21 अध्याय 11 और 12 पद को। धूमा के विषय भारी वचन से इसमें से कोई मुझे पुकार रहा है, हे प्रभुवे रात को क्या समाचार है, हे प्रभुवे रात की क्या खबर है। आगे भी 12 पद को भी पढ़ दीजिएगा। प्रभुवे ने कहा पहरुए ने कहा भोर होती है भोर होती है और रात भी, और रात भी
यदि तुम पूछना चाहते हो यदि तुम पूछना चाहते हो तो पूछो, तो पूछो, फिर लौट कर आना। फिर लौट आना। एदोम के लोग यशायाह से यहाँ पूछ रहे हैं, இங்கே சேயீர் ஜனங்கள் ஏசாயாவிடத்தில் இப்படியாக கேட்கிறார்கள், हे पहरुए, ஜாமக்காரனே, रात का क्या समाचार है? இரவு எவ்வளவு சென்றது, कितना रात बाकी है? இன்னும் எவ்வளவு நாட்கள் பாக்கி आगे இருக்கிறது, क्या होने वाला है? இன்னும் என்ன சம்பவிக்க போகிறது, आगे किस प्रकार की बातें होने की संभावना है? வரும் நாட்களிலே என்ன சம்பவிக்க போகிறது। यहाँ पर यशायाह जो एक पहरुए के रूप में, एक चौकीदार के रूप में है, ஏசாயா இங்கே ஜாமக்காரனாக என்று அவன் சொல்லுகிறான், वो एदोम के लोगों से बता रहा है, சேயீரின் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறான், भोर तो होने वाली है, விடியற்காலம் வருகிறது, भोर तो होगी, விடியற்காலம் வருகிறது, लेकिन रात भी आने वाली है। ஆனால் ராக்காலமும் வருகிறது। जरूर भोर होगी, விடியற்காலம் வரதான் செய்யும், जरूर उजियाला होगा, வெளிச்சம் வரும், लेकिन याद रखिए रात भी आने वाली है। ஆனால் ராக்காலமும் வருகிறது। लोगों को रात आने के लिए तैयार कर रहा है। ஜனங்களை ராக்காலத்திற்காக அவன் एक ஆயத்தம் चौकीदार செய்கிறான்। को मालूम है आगे आने वाले दिनों में क्या होने वाला ஒரு है। காவல்காரன் அறிந்திருக்கிறான் வரும் நாட்களிலே என்ன நடக்கும் என்று। एक चौकीदार के पास अपने लोगों को जवाब देने के लिए सही उत्तर है। தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய மறு உத்தரவை आगे आने ஜனங்கள் वाले दिनों வைத்திருந்தார்। में किस प्रकार शत्रु हमारे देश के ऊपर में या हमारे समाज के ऊपर में या हमारे गांव के ऊपर में हमला करने की तैयारी में है, उन बातों को वो स्पष्ट रूप से जानता है। சத்ரு வரும் நாட்களிலே தன்னுடைய கிராமத்தினருக்கு தன்னுடைய ஜனத்தாருக்கு எதிராக எப்படியாக செயல்படுவான் என்பதை நல்ல விதமாக அறிந்திருந்தார்। एक चौकीदार होने के कारण क्या मुझे अपने लोगों के लिए सही उत्तर देने के लिए हमारे पास जवाब है? நாம் நம்முடைய ஜனங்களுக்கு சொல்வதற்கு நல்ல உத்தரவு, நம்ம சரியான உத்தரவு நம்மிடத்தில் இருக்கிறதா? क्या मैं परमेश्वर की आवाज को सुन पाता हूँ? நாம் நம்முடைய தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறதா? एक समय था जब मैंने प्रभु को ग्रहण किया, बहुत परमेश्वर से बातचीत, परमेश्वर की वाणी स्पष्ट मुझे सुनाई पड़ती थी। ஒரு காலத்திலே தேவனை ஏற்றுக்கொண்டிருந்த வேளையிலே தேவனுடைய சத்தத்தை தெளிவான விதத்திலே கேட்க முடிந்தது। लेकिन आज संसार की आवाज के सामने परमेश्वर की धीमी वाणी सुनाई नहीं पड़ रही है। ஆனால் இந்த உலகத்தின் இன்றைய நாட்களிலே இந்த உலகத்தின் சத்தத்திற்கு முன்பாக தேவனுடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க முடியாமல் போகிறோம்। प्रभु यीशु ने कहा मेरी भेड़ें मेरा शब्द सुनती है। प्रभु यीशु ने कहा मेरी भेड़ें मेरा शब्द सुनती है। இயேசு சொன்னார், இப்படியாக சொன்னால் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது। मेरी आवाज, क्या प्रभु की आवाज आज हमारे कानों में पहुंच पा रही है? தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிக்கிறதா? क्या हम उसकी आवाज को आज सुन पा रहे हैं? தேவனுடைய சத்தத்தை இன்றைய நாளிலே நாம் கேட்க முடிகிறதா? प्रकाशित वाक्य 3 अध्याय उसके 20 पद में प्रभु कहता है, कलीसिया से कहता है, मैं द्वार के पास खड़ा होकर के खटखटाता हूँ। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தேவன் இப்படியாக சொல்கிறார், நான் வாசல் நிலையில் நின்று தட்டுகிறேன்। देख मैं द्वार पर खड़ा हुआ खटखटाता हूँ। நான் வாசல் நிலையில் நின்று கதவை தட்டுகிறேன்। यदि कोई मेरा शब्द सुनकर द्वार खोलेगा, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என் கதவை திறப்பான் என்று तो சொன்னார், मैं उसके पास भीतर आकर நான் அவன் அருகிலே சென்று उसके साथ भोजन करूंगा நான் அவனோடு சேர்ந்து और போஜனம் वह मेरे பண்ணுவேன், साथ। அவனும் என்னோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவான்। आज परमेश्वर चाहता है आपसे बात करने के लिए। தேவன் இந்த நாட்களிலே உங்களிடத்திலே பேச விரும்புகிறார்। आत्मिक चौकीदार, ஆவிக்குரிய காவலர்களே, हे मेरे प्रिय प्रभु के चौकीदार लोगों, தேவனுடைய ஆவிக்குரிய காவலர்களே, परमेश्वर आने वाले बातों के बारे में आपसे बातचीत करना चाहता है। வரும் காரியங்களை குறித்து உங்களிடத்திலே பேச விரும்புகிறார்। बच्चे लोग आपके परिवार के बारे में बातचीत करना चाहते हैं। பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை குறித்து பேச விரும்புகிறார்। जवान लोग आपके भविष्य के बारे में बातचीत करना चाहते हैं। வாலிபர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேச விரும்புகிறார்। बच्चे आपसे परमेश्वर आपके फ्यूचर के बारे में बात करना चाहता है। உங்கள் எதிர்காலங்களை குறித்து பிள்ளைகளே உங்களிடத்திலே தேவன் பேச விரும்புகிறார்। क्या आपका दिल का दरवाजा खुला है? உங்கள் இருதய கதவுகள் திறக்கப்படுமா? संसार की बातों के सामने, संसार की आवाज के सामने, दुनिया की आवाज के सामने कई बार हम परमेश्वर की आवाज को सुन नहीं पा रहे இந்த हैं। உலகத்தின் சத்தங்களின் நிமித்தம், சத்தங்களின் நெருக்கத்தின் நிமித்தமாக அநேக நேரங்களிலே தேவனுடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க முடியாமல் நாம் आज भी போகிறோம்। प्रभु आपके दिल के पास में ही खड़ा है। இந்த நாளிலும் தேவன் உங்கள் இருதய தண்டையிலே நிற்கிறார்। आप अपने दिल के दरवाजा को खोलिएगा। உங்கள் இருதய கதவுகளை திறவுங்கள்। प्रभु से कहिएगा, हे प्रभु मेरे भीतर आइए, ஆண்டவரிடத்திலே சொல்லலாம், ஆண்டவரே நீர் உள்ளே வாரும், मुझसे बात करिए, என்னிடத்திலே பேசும், मुझसे मेरे हृदय में आइए। என்னுடைய இருதயத்திலே வாசம் செய்யும்।
खोलता हूँ द्वार, करता इकरार, यीशु मेरे दिल में आ, 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 खोलता हूँ द्वार, करता इकरार, यीशु मेरे दिल में आ, खोलता हूँ द्वार, करता इकरार, यीशु मेरे दिल में आ। ये हमारी प्रार्थना होने पाए। இது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். दूसरी बात, இரண்டாவதாக एजकल नबी की किताब उसके 33वें अध्याय 11 पद को हम पढ़ेंगे। எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் एक அதிகாரம் 11ஆம் வசனத்தை चौकीदार ना வாசிக்கலாம். केवल परमेश्वर की आवाज को सुनने वाला होना है, एक चौकीदार ना केवल परमेश्वर की वाणी को सुनने वाला होना है, ஒரு காவலாளன் ஒரு ஆவிக்குரிய காவலன் தேவனுடைய சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல, बल्कि परमेश्वर की उस संदेश को जो उसने प्राप्त किया पास ऑन करना है। தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். उस संदेश को तुरंत पास ऑन करने की जरूरत है। உடனடியாக அந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். एजकल नबी की किताब 33 अध्याय 11 पद को पढ़ दीजिएगा। எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். इसलिए तू उनसे यह कह, परमेश्वर यहोवा की यह वाणी है, मेरे जीवन की सौगंध, मैं दुष्ट के मरने से कुछ भी नहीं प्रसन्न नहीं होता, परंतु इससे कि दुष्ट अपने मार्ग से फिर कर जीवित रहे। हे इस्राएल के घराने, तुम अपने अपने बुरे मार्ग से फिर जाओ, तुम क्यों मरो। கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். एक चौकीदार बिना देरी किए हुए, बिना इस अर्जेंसी को, इस समाचार को तुरंत पास ऑन करने की जरूरत है। ஒரு காவலன் அந்த காரியத்தை பெற்ற பின்பு மிக சீக்கிரமாக அந்த காரியத்தின் அவசரத்தை அறிந்தவனாக உடனடியாக அந்த காரியத்தை அறிவிக்கிறான். टावर में बैठा हुआ यदि चौकीदार यदि शत्रु की बातों को समझ करके और चुपचाप बैठा रहेगा, वो देश, वो शहर तुरंत शत्रु के कब्जे में हो जाएगा। பட்டணத்தின் மதிலே அமர்ந்து காவல் செய்து கொண்டிருக்கிறவன் எதிரி வருகிறதை அறிந்த பின்பும் அவன் அறிவிக்காமல் இருந்தானால், ஜனங்களுக்கு அறிவிக்காமல் இருப்பானே ஆனால் देशम इसलिए जैसे ही चौकीदार को मालूम पड़ता था कि शत्रु का आक्रमण होने वाला है, वो तुरंत अपने हाथों में रखा हुआ नरसिंगा को फूंक देता था। ஆகையால் சத்ரு வருகிற வேளையிலே சத்ரு வருகிறான் என்பதை அறிந்த உடனேயே காவலன் கையில் இருக்கிற எக்காலத்தை ஊத ஆரம்பிப்பான். सतर्क हो जाएं, ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும், सेना तैयार हो जाए, சேனை தயாராக வேண்டும், और हमारा शहर सुरक्षित रह जाए, பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும். जरूर हम लोग कई बार परमेश्वर आपसे हमसे बातचीत करता होगा, தேவன் अनेक நேரங்களிலே நம்மிடத்திலே பேசி இருப்பார், लेकिन इस संदेश को लोगों तक पहुंचाने की आवश्यकता है। ஆனால் அந்த காரியத்தை ஜனங்களிடத்திலே எடுத்துச் செல்ல लोगों வேண்டும், को सतर्क करने की आवश्यकता है, ஜனங்களை எச்சரிக்க வேண்டும், उन्हें चेतावनी देने की आवश्यकता है, அவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்க வேண்டும், उन्हें बताने की आवश्यकता है, அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய उन्हें அவசியம் உண்டு, सावधान करने की आवश्यकता है। அவர்களை ஆயத்தம் செய்ய அவசியம் உண்டு. संदेश जो हमारे पास परमेश्वर के द्वारा पहुंचा है, उसको पास ऑन करने की आवश्यकता நாம் है। பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் உண்டு. यूहन्ना बपतिस्मा देने वाला जंगल में चिल्ला करके लोगों को कह रहा था, मन फिराओ क्योंकि स्वर्ग का राज निकट आ गया है। வனாந்தரத்திலே யோவான் ஸ்நானன் அங்கே இருந்து ஜனங்களுக்கு சத்தமாக உரத்த சத்தமிட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அறிவித்தான். मिशनरी लोगों ने गांव-गांव में जगह जगह में जा करके लोगों को सचेत किया, भाई मन फिराओ क्योंकि स्वर्ग का राज निकट है। கிராமங்கள் தோறும் अनेक மிஷனரிகள் சென்று ஜனங்களுக்கு இவ்வாறாக மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எச்சரிப்பை உருவாக்கினார்கள். प्रभु का निकट आ रहा है करके हम सबको मालूम है करके, நாம் தேவன் கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது என்று நாம் आने அறிந்திருக்கிறோம். वाला है। அது மிகவும் சமீபமா இருக்கிறது. कई घटनाएं जो हमारे सामने विश्व में हो रही है, इस बात को इशारा करती है प्रभु का आगमन बहुत नजदीक है। இந்த முழு உலகத்தையும் பார்க்கிற வேளையிலே நடக்கிற
சம்பவங்களை பார்க்கிற வேளையிலே நாம் அறிந்து கொள்கிறோம் கர்த்தருடைய நாள் சமீபமாக इसराइल இருக்கிறது. और फिलिस्तीन और हमास की घटना से लोगों ने कहा परमेश्वर के आने का दिन प्रकट हो चुका है। இஸ்ரவேல் மற்றும் ஹமாஸின் இடையிலே நடக்கிற அந்த பிரச்சனைகள் மூலமாக ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள் परमेश्वर கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. परमेश्वर अपने लोगों के साथ बातचीत कर रहा है। தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर के आने का चिन्ह प्रकट हो रहा है। தேவன் வருகிறதுக்கான அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. इस संदेश को लोगों तक पहुंचाने की आवश्यकता இந்த है। காரியத்தின் இந்த சம்பவம் இந்த காரியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் உண்டு. परमेश्वर नहीं चाहता कि कोई भी नाश हो। தேவன் விரும்பி இப்படி ஒருவரும் அழிந்து போக விரும்பவில்லை. छोटा सा छोटा व्यक्ति भी नाश नहीं ஒரு होना है। சிறிய மனிதன் கூட அழிந்து போக தேவன் விரும்பவில்லை. इसीलिए परमेश्वर ने अपने इकलौते बेटे को हमारे और आपके लिए भेजा। ஆகையினாலே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பினார். परमेश्वर ने जगत से ऐसा प्रेम किया कि उसने अपना इकलौता बेटा दे दिया। தேவன் இவ்வாறாக இந்த பூமியிலே உலகத்தை நேசித்தது நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனை ताकि அனுப்பினார். जो कोई विश्वास करे नाश न हो परंतु अनंत जीवन पाए। யாரெல்லாம் அவரை விசுவாசிப்பார்களோ அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை அடைய ये வேண்டும் என்று वचन விரும்பினார். केवल हमारे कैंपस के लिए नहीं இந்த है, வசனம் நம்முடைய கேம்பஸ்க்கு மாத்திரம் இல்ல, केवल हमारे लिए नहीं है, நமக்கு மாத்திரம் இல்ல, बल्कि परमेश्वर इस संसार को नाश होते हुए नहीं देखना இந்த चाहता। முழு உலகமும் அழிந்து போக தேவன் விரும்பவில்லை. आजकल व्हाट्सएप में बहुत सारे लोग ऐसा मैसेज कर रहे हैं इसराइल के लिए प्रार्थना कीजिए, இந்த நாட்களில் வாட்ஸ்அப்ல அநேகர் இப்படியாக மெசேஜ் அனுப்புகிறார்கள், இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்கள், इसराइल के लिए प्रार्थना कीजिए। இஸ்ரவேலுக்காக ஜெபம் செய்யுங்கள். मैंने एक भाई से पूछा था फलस्तीन के लिए कौन प्रार्थना करे, நான் அந்த சகோதரனிடத்தில் கேட்டேன், பாலஸ்தீனுக்காக யார் ஜெபம் பண்ணுவார், फलस्तीन के लिए कौन दुआ करेगा। பாலஸ்தீனுக்காக யார் ஜெபம் செய்வார்கள்? भैया परमेश्वर चाहता है कि लोग मन फिराएं, தேவன் இப்படியாக விரும்புகிறார், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், हमारे विरोध करने वाले मन फिराएं, நம்ம எதிர்க்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும், सुसमाचार के विरोध में जो खड़े होने वाले लोग मन फिराएं। சுவிசேஷத்திற்கு எதிராக இருப்பவர்கள் மனம் திரும்ப வேண்டும். इस क्रिसमस के पावन अवसर पर जब हम मनाने की तैयारी कर रहे हैं ये सुसमाचार विरोधियों के पास भी पहुंचना चाहिए। இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் நம்ம தயார் செய்கிறோம், இந்த கிறிஸ்மஸ் மூலமாக நம்ம எதிர்க்கிறவர்களிடத்திலே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். यीशु मसीह केवल ईसाइयों के लिए नहीं आया है, यीशु बल्कि यीशु मसीह अन्य जातियों के लिए आया है। இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் வரல, முழு உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்காகவும் வந்திருக்கிறார். परमेश्वर के संदेश को लोगों को पहुंचाने की आवश्यकता है। தேவனுடைய இந்த செய்தியை மற்றவர்களிடத்திலும் நாம் அறிவிக்க வேண்டும். पौलुस कुलुसियों की किताब 1 अध्याय उसके 28 पद में कहता है मैं इसलिए उसको सचेत करता हूं, मैं चिताता हूं लोगों को ताकि मसीह का जो सुसमाचार लोगों तक पहुंच सके। நான் குலுசையருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நான் ஜனங்களை எச்சரிக்கிறேன் என்று சொல்லுகிறார், தேவனுடைய சுவிசேஷம் மற்றவர்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி. हम हर एक मनुष्य को जता देते हैं और हर एक मनुष्य को सिद्ध बनाने के लिए परमेश्वर के सन्मुख में लाने के लिए प्रयास करते हैं। எல்லா ஜனங்களும் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும், அவர்கள் பூரணமடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜனங்களுக்கு காரியங்களை சொல்லுகிறார். आज 2023 साल हो गया है, हम लोग 50वीं वर्षगांठ 51वीं वर्षगांठ हम मना चुके हैं। இந்த 2023 வருடங்கள் கடந்து சென்று விட்டது, நாமும் 50 ஆண்டுகளை கொண்டாடி விட்டோம். लेकिन ये संदेश अभी तक हमारे रोहतास जिला के गांव-गांव में नहीं पहुंचा है। இந்த நேரத்திலும் கூட இந்த சுவிசேஷமானது இந்த செய்தியானது இந்த ரோத்தாஸ்ல கூட अनेक இடங்களிலே செல்லாமல் இருக்கிறது. भैया से पूछिएगा रोहतास पहाड़ के ऊपर कई ऐसे गांव हैं जहां तक अभी भी हम नहीं पहुंच पाए हैं। சுரேசனிடம் கேட்டு பாருங்க, ரோத்தாஸ்ல மலைகளிலே अनेक கிராமங்களிலே இன்னும் இந்த சுவிசேஷம் கடந்து செல்லவில்லை. हमारे आसपास बहुत सारे गांव हैं जहां हम अभी पहुंच नहीं पाए हैं। நம்ம அருகாமையில் இருக்கிற अनेक கிராமங்களிலே இன்னும் இந்த சுவிசேஷம் கடந்து செல்லவில்லை. बिहार में 45,000 गांव पाया जाता है, பீகாரிலே 45,000 கிராமங்கள் உள்ளது. लेकिन अभी तक सुसमाचार वहां नहीं पहुंच पाई है। இன்னும் अनेक கிராமங்களிலே இன்னும் இந்த சுவிசேஷம் கடந்து செல்லவில்லை. हमें इस संदेश को पास ऑन करने की आवश्यकता है। இந்த சுவிசேஷம் இந்த செய்தியை நாம் अनेकர்களுக்கு அறிவிக்க एक வேண்டும். पहरेदार केवल परमेश्वर के वचन को सुन के अपने में मगन होने की जरूरत नहीं है। நாம் இந்த சுவிசேஷத்தை தேவனுடைய வசனத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு நாம் நம்மிலே மாத்திரம் यदि சந்தோஷமாக आप इस இராமல் संदेश को नहीं पहुंचाएंगे शत्रु उनको कब्जे में कर लेगा। நாம் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் போவோம் என்று சொன்னால் சத்ரு அவர்களை அவன் வசமாய் வைத்துக் கொள்வான். हमारे आसपास रहने वाले कितने हजार बच्चे, कितने लोग आज शत्रु के गिरफ्त में आ चुके हैं। நம்மை சுற்றி இருக்கிற கிராமங்களிலே எத்தனை ஜனங்கள், எத்தனை சிறு பிள்ளைகள் சத்ருனுடைய வசமாய் இருக்கிறார்கள். कितने परिवार आज शत्रु के
जाल में फंसे हुए हैं, சத்துருடைய வலையிலே எத்தனையோ குடும்பங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. लेकिन हमारे पास आज उनको संदेश पहुंचाने के लिए समय नहीं है। ஆனால் இந்த செய்தியை அவர்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு நமக்கு நேரமில்லை. परमेश्वर के आत्मिक पहरेदार भाइयों बहनों, தேவனுடைய ஆவிக்குரிய காவலர்களா இருக்கிற சகோதர சகோதரிகளே, परमेश्वर शायद आपसे स्पष्ट रूप से बात करता தேவன் होगा। உங்களிடத்திலே தெள்ள தெளிவாக பேசிக் கொண்டிருக்கலாம். इस संदेश को लोगों तक पहुंचाने की आवश्यकता है, இந்த செய்தியை மற்றவர்களிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் உண்டு. लोगों को जगाने की आवश्यकता है, மற்றவர்களை எழுப்பிவிட வேண்டிய அவசியம் लोगों உண்டு. को सतर्क करने की आवश्यकता அவர்களை है, எச்சரிக்க வேண்டிய அவசியம் உண்டு. लोगों को सावधान करने की आवश्यकता है। அவர்களை எல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் உண்டு. तीसरी बात मैं बोल करके आगे बढ़ना चाहता हूँ। மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முன்னேறி செல்ல यदि हम इस விரும்புகிறேன். संदेश को पास ऑन करने में विलंब करेंगे, இந்த செய்தியை சொல்வதற்கு அறிவிப்பதற்கு நாம் தாமதிப்போமானால், यदि हम इस संदेश को पहुंचा पाने में असफल हो जाएंगे, இந்த செய்தியை அறிவிப்பதற்கு நாம் அறிவிக்காமல் போவோம் என்று சொன்னால், परमेश्वर कहता है आपसे और हमसे हिसाब लिया जाएगा। நான் தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்கிறவராய் இருப்பார். 33 अध्याय और उसके 8वें पद को यदि पढ़िएगा, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று यहाँ पर சொன்னால், कहता है यदि तू उसको बचा नहीं पाएगा, यदि उसको नहीं छिता पाएगा और वो दुष्ट अधर्म में फंसा हुआ मरेगा, उसके खून का लेखा मैं तुझी से लूंगा। நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். हम और आप लेखा देने के लिए तैयार रहना होगा। நாம் கணக்கு ஒப்புவிக்க தயாராக இருக்க வேண்டும். हम और आप यदि लोग मरने से उसके खून का लेखा आपसे और हमसे लिया जाएगा। ஒரு துன்மார்க்கன் மரிப்பது நிமித்தம் அந்த அவனுடைய இரத்தப்பழியை தேவன் நம்மிடத்திலே கேட்பார். हम अच्छा आराधना करना बहुत अच्छा लगता है, நாம் சேர்ந்து ஆராதிப்பது ரொம்ப நல்லா இருக்கும், आशीष पाना बहुत अच्छा लगता है, ஆசீர்வாதத்தை பெறுவது நன்றாக இருக்கும். लेकिन यदि ये संदेश पास ऑन करने में, यदि हम लोगों को चिताने में असफल हो गए இந்த செய்தியை அறிவிப்பதற்கு நாம் கூடாமற் போவோம் என்று சொன்னால், और यदि वो दुष्ट मरता है, அந்த துன்மார்க்கன் மரிப்பானானால் उसके खून का लेखा आपसे और हमसे लिया அந்த जाएगा। இரத்தப்பழியை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்பார். परमेश्वर कैन से पूछ रहा था, தேவன் காயினிடத்திலே கேட்டார், तुम्हारा भाई कहाँ है? உன்னுடைய சகோதரன் எங்கே? Where is your brother? உன்னுடைய சகோதரன் எங்கே? ओ कैन बोल रहा है, क्या मैं अपने भाई का रखवाला हूँ? நான் என் சகோதரனுக்கு காவலாளியா என்று சொல்லி கேட்டார். वो कहाँ है मुझे क्या पता? எனக்கு என்ன தெரியும்? क्या मैं अपने भाई का रखवाला ठहराया गया அவன் हूँ? எங்கே இருக்கிறான் எனக்கு என்ன தெரியும்? நான் அவனுக்கு காவலாளியா என்று சொல்லி परमेश्वर கேட்டார். ने कैन से कहा, उसकी खून का बदला तुमसे लिया जाएगा। தேவன் அவனிடத்திலே சொல்றா, அந்த இரத்தப்பழியை உன்னிடத்திலே கேட்பேன் என்று. हम एक अकाउंट देने के लिए हमको तैयार रहना पड़ेगा। நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். परमेश्वर ने जिम्मेवारी दिया है, தேவன் நம்மிடத்திலே பொறுப்பை தந்திருக்கிறார். आपके हाथों में संसाधन दिया है, தேவன் நம்மிடத்திலே பொருட்களை आपके தந்திருக்கிறார். हाथों में टैलेंट दिया है, தேவன் நம்மிடத்திலே தாளந்துகளை தந்திருக்கிறார். इसलिए नहीं दिया है हम अपने में मगन रहे, நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு கொடுக்கவில்லை, बल्कि लोगों को इस संदेश को पास ऑन करने की आवश्यकता है। மற்றவர்களுக்கு இந்த செய்தியை அறிவிப்பதற்காக தேவன் தந்திருக்கிறார். कई बार हम अपने अंदर में हमारे हाथों में जो टैलेंट है उसको हम गड्ढा में छिपा करके ढकने का काम करते हैं। நாம் நம்மிடத்தில் இருக்கிற अनेक தாளந்துகளை நாம் குழி தோண்டி புதைக்கிறவர்களாக இருக்கிறோம். हम सोचते हैं परमेश्वर तो हमको बहुत छोटा सा काम दिया है, தேவன் எனக்கு ஒரு சின்ன பொறுப்பை தான் தந்திருக்கிறார். मैं तो इस डिपार्टमेंट में एक बहुत छोटा सा, हमको क्यों ये साधारण काम दिया है? எதுக்கு இந்த இப்படி ஒரு சாதாரணமான வேலையை போய் எனக்கு தந்திருக்கிறார் कई அப்படின்னு बार நம்ம हम கேட்கலாம். सोचते हैं हमको तो परमेश्वर बड़ा ऊंचा रखना चाहिए, தேவன் என்ன உயர்ந்த இடத்துல வச்சிருக்கலாமே, मेरे हाथों में बड़ा जिम्मेवारी देना பெரிய चाहिए। பொறுப்பை தந்திருக்கலாமே. इसलिए जो हमारे अंदर में जो हमें वरदान मिला उसको हम नजरअंदाज करते हैं। நாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை நாம் கவனிக்காமல் போய்விடுகிறோம். भाई बहन, परमेश्वर के आत्मिक पहरेदार हमें और आपको लेखा देना पड़ेगा। ஆவிக்குரிய காவலர்களாக ஜாமக்காரர்களாக இருக்கிற நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக इस இருக்க வேண்டும். जिम्मेवारी के लिए यदि कोई नाश होता है, हम और आप रिस्पांसिबल हैं। நம்முடைய இதிலே யாராவது அழிந்து போவார்கள் என்று சொன்னால் நாம்
கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். अपने आंखों को उठा के चारों तरफ में देखिएगा। நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து நான்கு புறமாகவும் பாருங்கள். आप अपने चारों तरफ में अपने आंखों को उठा के देखिएगा। உங்கள் கண்களை ஏறெடுத்து நான்கு புறமாகவும் பாருங்கள். ना सोने वालों के लिए हम और आप एक रिस्पॉन्सिबल व्यक्ति के रूप में ठहराए गए हैं। அழிந்து போகிறவர்களுக்காக நாம் பொறுப்புள்ளவர்களாக இருப்போம். मैंने एक दिन एक छोटा सा कहानी को पढ़ा था। நான் ஒரு சிறிய கதையை படித்தேன். ஒரு நாள் परमेश्वर एक पास्टर से बातचीत करता रहा। ஒரு பாஸ்டரிடத்திலே தேவன் பேசிக் अपने கொண்டிருந்தார். बगल वाले घर में जाके सुसमाचार सुनाओ। நீ உன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டிலே சென்று சுவிசேஷத்தை சொல். पास्टर नजरअंदाज करता रहा। அவர் அதை கவனியாமல் போனார். उसने कहा प्रभु वो व्यक्ति बहुत दुष्ट है, அந்த மனுஷன் ரொம்ப துன்மார்க்கமான हमको மனுஷன், बहुत बार गाली दिया है, என்ன ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லி दूसरा जगह हम जाके सुनाएंगे, நான் வேற இடத்துல போய் நான் वहां சொல்லுவேன், नहीं जाएंगे करके। நான் அந்த இடத்துல போக மாட்டேன். वो व्यक्ति बहुत खराब है प्रभु। அவர் ரொம்ப மோசமான மனுஷன் ஆண்டவரே. परमेश्वर कई बार लगातार बातचीत करता தேவன் தொடர்ச்சியாக अनेक நேரம் பேசிக் கொண்டிருந்தார். एक दिन सुबह जब वो जागा, ஒரு நாள் காலையில அவன் எழுந்த வேளையிலே देखा उस व्यक्ति के घर में बहुत बड़ी भीड़ है। அந்த மனுஷனுடைய வீட்டின் முன்பாக अनेகர் கூடியிருந்தார்கள். उसने पता किया அவர் கேட்டார், वो व्यक्ति आत्महत्या कर चुका है। அந்த நபர் தற்கொலை செய்து கொண்டார் என்று. ये सुन के उसको थोड़ा धक्का लगा। அதை கேட்ட உடனே அதிர்ச்சி அடைந்தார். जब वो प्रार्थना करने के लिए बैठा, ஜெபத்திற்காக உட்கார்ந்தார். वो प्रार्थना कर रहा था, அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். परमेश्वर ने उस पास्टर से कहा தேவன் அந்த பாஸ்டரிடத்தில் சொன்னார், उस व्यक्ति के खून का लेखा आपसे लिया जाएगा। அந்த மனிதனின் இரத்தப்பழியை वो உன்னிடத்தில் கேட்பேன் पास्टर என்று चिल्ला சொன்னார். रहा था, அந்த பாஸ்டர் கத்தினார், वो माफी मांग रहा था, அவர் மன்னிப்பு கேட்டார். लेकिन प्रभु ने कहा उसका लेखा आपसे लिया जाएगा। ஆனால் தேவன் சொன்னார், அதனுடைய கணக்கை உன்னிடத்தில் கேட்பேன் என்று. भाई बहन, हमें और आपको तैयार रहना होगा। தேவ ஜனங்களே, நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. हमें और आपको परमेश्वर ने एक जिम्मेवार व्यक्ति के रूप में ठहराया है। தேவன் நம்மை ஒரு பொறுப்பாளியாக இங்கே வைத்திருக்கிறார். ना केवल हम सतर्क रहें, நாம் எச்சரிப்போடு இருப்பது மாத்திரமல்ல, शत्रु की टैक्टिक्स से हमें अब जानकार रहना है। நாம் சத்துருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். शत्रु के आवागमन को, शत्रु के आहट को पहचानने की आवश्यकता है। சத்துரு வருகிறதையும் போகிறதையும் அவனுடைய தந்திரங்களையும் அறிய शत्रु வேண்டும். के टैक्टिक्स के, उसके आक्रमण के नीतियों को पहचानने की आवश्यकता है। அவன் ஆக்கிரமிக்கிற விதங்களையும் அவனுடைய தந்திரங்களையும் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. साथ ही हमें अपने लोगों को सतर्क करने की आवश्यकता है। அதனோடு கூட நம்முடைய ஜனங்களை எச்சரிக்க வேண்டிய அவசியம் உண்டு. अन्यथा हम और आप एक अकाउंटेबल के रूप में ठहराए जाएंगे। இல்லை என்று சொன்னால் தேவன் கணக்கு கேட்கிற வேளையிலே நாம் அவைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய காரியம் உண்டு. आखिरी बात को बोल करके मैं अंत करना चाहता हूँ। கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிக்க मेरे விரும்புகிறேன். साथ में यशायाह नबी की किताब 62 अध्याय उसके 6 और 7 पद को निकालिएगा। यशायाह नबी की किताब उसके 62 अध्याय 6 और 7 पद को। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். पहला बात मैंने कहा, एक पहरेदार परमेश्वर की वाणी को सुनने के लिए तैयार रहना है। முதலாவது நான் சொன்னேன், ஒரு காவலாளி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருக்க வேண்டும். कान हमेशा प्रभु की वाणी की ओर लगा रहना चाहिए। அவனுடைய காது எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். जो भी परमेश्वर का संदेश प्राप्त होता है उसे दूसरे लोगों तक पास ऑन करने में थोड़ा सा भी विलंब नहीं करना அவன் है। பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும். उसे तुरंत एक्शन में आने की आवश्यकता है। அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். तुरंत इस संदेश को पास ऑन करने की आवश्यकता है। உடனடியாக அதை மற்றவர்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும். यदि आप पास ऑन करने में विलंब करते हैं, அதை செய்வதற்கு தாமதிப்போமானால், यदि आप इस संदेश को अपने लोगों तक पहुंचा पाने में असफल होते हैं, அதை செய்யாமற் போமானால் इसका लेखा आपको देना पड़ेगा। அதனுடைய கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் உண்டு. मेरे बेटियों, मेरे बेटों, என்னுடைய பிள்ளைகளே, आपके परिवार में अभी तक कई ऐसे लोग हैं जिन तक अभी ये संदेश नहीं पहुंचा होगा। இந்த உங்களுடைய குடும்பங்களிலும் अनेகர் இந்த இப்படியான நிலைமைகளில் உண்டு, அவர்களுக்கு அந்த செய்தி कई சென்றவில்லை. लोग ऐसे हैं जो अभी तक इस संदेश से अवगत नहीं होंगे। உங்க குடும்பங்களிலே अनेகர் இந்த செய்தியை அறியாமல் இருக்கிறார்கள். आपको परमेश्वर एक पहरेदार के रूप में रखा है। தேவன் உங்களை இந்த ஜனத்திலே ஒரு ஜாமக்காரனாக வைத்திருக்கிறார். यहाँ पर 62 अध्याय उसके 6 पद में लिखा है, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 7ஆம் हे வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது, यरूशलेम, मैंने तेरी शहरपनाह पर पहरुए बैठाए हैं, वे दिन रात कभी चुप न रहेंगे। हे यहोवा के स्मरण करने वालों, चुप न रहो। तमिल में पढ़ेंगे। எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் இரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராதே. ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே
நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. हमारा काम केवल चेतावनी देकर छोड़ना नहीं है, நம்முடைய வேலை வெறுமனையாக எச்சரிப்பூட்டுவது மாத்திரமல்ல, बल्कि हमें उनके उद्धार के लिए प्रार्थना करने की आवश्यकता है। அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். यहाँ पर जो पहरेदार है वो रात और दिन कभी भी चुप नहीं रहता है। இங்கே ஜாமக்காரன் இரவும் பகலும் சும்மா இருப்பதை நாம் பார்க்க முடியாது. ये परमेश्वर को हमेशा पुकारने वाला एक पहरेदार है। இவன் இந்த ஜாமக்காரன் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி சத்தமிடுகிறவனாக இருக்கிறான். ये हमेशा परमेश्वर को दिन और रात पुकारने के लिए काम करता है। இவன் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி சத்தமிடுகிறவனாக இருக்கிறான். हमारी जिम्मेवारी है कि हम मध्यस्थता की प्रार्थना लगातार हम करते रहने पाएं। நம்முடைய பொறுப்பு நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். जब तक परमेश्वर काम नहीं करता है, जब तक लोग मन नहीं फिराते, तब तक हमें प्रार्थना करते रहने की आवश्यकता தேவன் है। செயல்படுகிற வரையிலும் ஜனங்கள் மனம் திரும்புகிற வரையிலும் அவர்களுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. आज हमें रात और दिन अपने लोगों के लिए उद्धार के लिए चिल्लाने की आवश्यकता है। நாம் இரவும் பகலுமாக ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாம் தேவனிடத்திலே மன்றாடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. एहेजकेल नबी की किताब 22 अध्याय और 30 पद में लिखा हुआ है। எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். परमेश्वर एक व्यक्ति को ढूंढ रहा है। தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். परमेश्वर एक ऐसे व्यक्ति की तलाश में है। ஒரு மனிதனுக்காக அவர் ஏங்கி நிற்கிறார். परमेश्वर एक ऐसे स्त्री की तलाश में है, இப்படியாக ஒரு சகோதரிக்காக ஏங்கி நிற்கிறார், जो बाड़े को सुधारे और देश के निमित्त नाके में परमेश्वर के सामने खड़े हो कि उसको नाश करना ना पड़े। நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். परमेश्वर एक व्यक्ति की तलाश में है, தேவன் ஒரு மனிதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், जो अपने देश के लिए नाके में खड़े हो सके, அவன் தேசத்தின் திறப்பிலே நிற்பதற்காக, अपने देश के लिए प्रार्थना कर सके। தேசத்திற்காக ஜெபிப்பதற்காக. लेकिन यहाँ लिखा हुआ ऐसा मुझे कोई भी ना मिला। ஆனால் எப்படியாக பார்க்கிறோம், நான் ஒருவனையும் காணேன். मैं एक ऐसे व्यक्ति की तलाश में हूँ जो अपने समाज के लिए नाके में खड़े हो सके। நான் இப்படியாக ஒரு மனிதனை தேடுகிறேன், இந்த சமுதாயத்திற்காக, இந்த ஜனத்திற்காக திறப்பிலே मैं நிற்பதற்கு. एक ऐसे व्यक्ति की तलाश में हूँ जो अपने परिवार के लिए पहरेदार का काम कर सके। நான் இப்படியாக ஒரு மனிதனை தேடுகிறேன், தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு ஜாமக்காரனாக ஜெபிக்கிற मैं एक மனிதனை ऐसे தேடுகிறேன். व्यक्ति की तलाश में जो देश के लिए नाके में खड़े होकर के प्रार्थना कर सके। தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேடுகிறேன். लेकिन मुझे एक भी व्यक्ति नहीं मिला। ஆனால் நான் ஒருவனையும் காணேன். आज हमारा देश आपका इंतजार कर रहा है। இந்த தேசம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. आज आपका इंतजार कर रहा है। இந்த தேசம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. कौन उनके लिए नाके में खड़े होगा? இந்த தேசத்திற்காக திறப்பிலே நிற்க போவது யார்? कौन अपने लोगों के लिए नाके में खड़े होकर के आंसू बहाएगा? தன்னுடைய ஜனத்திற்காக திறப்பிலே நின்று கண்ணீர் விட போகிறது யார்? कौन मध्यस्थता की प्रार्थना करेगा? யார் மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுக்க போகிறார்? शत्रु का अटैक हो चुका है। சத்துருடைய ஆதிக்கம் இங்கே நிறைவேறுகிறது. शत्रु का जाल चारों तरफ बिछाया जा चुका है। சத்துருடைய வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. शैतान बहुत तेजी के साथ सुसमाचार के विरोध में काम कर रहा है। சாத்தான் இந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாக மிக தீவிரமாக வேலை शैतान செய்கிறான். का काम बहुत तेजी के साथ प्रबलता के साथ बढ़ रहा है। சாத்தானுடைய வேலை மிகவும் தீவிரமாக நடைபெறுகிறது. लेकिन परमेश्वर केवल एक व्यक्ति की तलाश में है। தேவன் ஒரு நபரை தேடிக் கொண்டிருக்கிறார். केवल एक व्यक्ति की तलाश में ஒரு நபரை தேடிக் கொண்டிருக்கிறார், जो नाके में खड़े होकर के लोगों के लिए दुआ कर सके। திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு நபரை தேடிக் एक கொண்டிருக்கிறார். समय था आत्माओं के लिए मेरे पास बोझ हुआ करता था। ஆத்துமாக்களுக்காக பாரம் கொண்டிருந்த காலங்கள் இருந்தது. एक समय था जब मैं आत्माओं के लिए आंसू बहाया करता था। அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக அழுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தேன். लेकिन आज हमारा प्रायोरिटीज चेंज हो चुका है। ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய காரியம் அவையெல்லாம் பின்னாக்கி சென்றுவிட்டது. आज हम अपने लिए ज्यादा प्रार्थना करते हैं। நாம் இந்த நாட்களிலே நமக்காக அதிகம் अपने काम ஜெபம் के लिए செய்கிறோம். ज्यादा प्रार्थना करते हैं। நம்முடைய வேலைக்காக அதிகம் ஜெபிக்கிறோம். अपनी सफलता के लिए ज्यादा प्रार्थना நம்முடைய करते हैं। வெற்றிக்காக அதிகம் ஜெபிக்கிறோம். अपने बच्चों के लिए ज्यादा प्रार्थना करते நம்முடைய हैं। பிள்ளைகளுக்காக அதிகம் अपने ஜெபிக்கிறோம். भविष्य के लिए ज्यादा प्रार्थना करते நம்முடைய हैं। எதிர்காலத்திற்காக அதிகம் ஜெபிக்கிறோம். बस मैं सुरक्षित रहूं करके प्रार्थना நான் करते हैं। மாத்திரம் பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்கிற மனநிலைக்கு வந்து लेकिन क्या விட்டோம். आपको पता है आपके देश में क्या हो रहा है? ஆனால் உங்கள் தேசத்திலே என்ன நடக்கிறது क्या என்று आपके
அறிவீர்களா? मालूम है उत्तर प्रदेश में क्या हो रहा है? உத்தர பிரதேசத்துல என்ன நடக்கிறது क्या அறிவீர்களா? आपको मालूम है बिहार में क्या हो रहा है? பீகார்ல என்ன நடக்கிறது என்று அறிவீர்களா? परमेश्वर एक व्यक्ति की तलाश में है जो देव- नाके में खड़े हो सके, தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். जो नाके में खड़े होकर के आंसू बहा सके। திறப்பிலே நின்று தேசத்திற்காக அழுகிற நபரை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். एस्तर को जब बात मालूम चला वो अपने आप को जोखिम में डालने के लिए तैयार हो गई। எஸ்தர் இந்த காரியத்தை அறிந்த பொழுது அவள் தன்னைத்தானே தாழ்த்த விரும்பினார். एस्तर को मालूम हो गई मेरे लोग खतरे में हैं, எஸ்தர் அறிந்தால் தன்னுடைய ஜனம் இப்பொழுது அபாயத்தில் இருக்கிறார்கள். मेरे लोग संकट में हैं, என்னுடைய ஜனம் இப்ப கலக்கத்தில் இருக்கிறார்கள். शत्रु की योजना बहुत तेजी के साथ लागू हो चुकी है, சத்துனுடைய யோசனைகள் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. हमारे लोग का जान जाने वाला है। என்னுடைய ஜனங்களுடைய ஜீவன் போக இருக்கிறது. वो रुकी नहीं, அவள் சும்மா இருக்கவில்லை. ना केवल नाके में खड़ी हुई அவள் திறப்பில் நின்றது மாத்திரமல்ல, बल्कि अपने जान को जोखिम में डाली। அவள் தன்னுடைய ஜீவனையே அவள் பணயமாக வைத்தாள். मैं मर जाऊं तो मर जाऊं, நான் சாக வேண்டுமென்றாலும் यदि தயார். मुझे मरना भी पड़े நான் சாக சந்தர்ப்பம் ஆகும் என்று मैं சொன்னால் अपने लोगों को बचाने के लिए तैयार हूं। நான் என்னுடைய ஜனங்களுக்காக மரிக்கவும் ஆயத்தம். मैं अपने लोगों को बचाना चाहता हूं। நான் என்னுடைய ஜனங்களை நான் பாதுகாக்க விரும்புகிறேன். एक समय था मिशनरी लोग अपने जीवन को इस पृथ्वी पर तुच्छ जानते थे। இந்த ஒரு காலத்திலே மிஷனரிகள் இந்த தன்னுடைய ஜீவனையும் மதிக்காமல் ஊழியம் செய்தார்கள். अपने जीवन को बलिदान होने के लिए तैयार रहते थे। தன்னுடைய ஜீவனை பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க விரும்பினார்கள். ग्राहम स्टेन्स अपने 2 बेटों के साथ शहीद हुआ। उनकी पत्नी ने कहा कम से कम मेरा पति मेरे इन लोगों के लिए शहीद हुआ करके। கிரகாம் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட இரத்த சாட்சியாக மரித்தார். அவருடைய மனைவி இப்படியாக சொன்னார், என்னுடைய கணவன் இந்த ஜனங்களுக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார் என்று சொன்னார். जरूर हम लोग गीत गाते हैं गेहूं के दाना के समान हम मरने के लिए तैयार हैं, நாம் கோதுமை மணி போல மரிப்பதற்கு தயார் என்று சொல்லி நாம் பாடல்களை பாடுகிறோம். लेकिन क्या हम अपने लोगों के लिए रिस्क उठाने के लिए तैयार हैं? ஆனால் நம்முடைய ஜனங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? आपको मालूम है मिशनरी लोग जो बैटल फील्ड में रहते हैं, जो आगे में रहते हैं, जो फ्रंट लाइन में रहते हैं, उनके साथ क्या हो रहा है क्या मालूम है? மிஷனரிகள் பணித்தளங்களிலே ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு சம்பவிக்கிறது என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? क्या कभी आप उनके साथ जा करके उनके घरों में एक रात बिताने के लिए कोशिश की है? அவர்களிடத்தில் சென்று ஒரு ராத்திரி அவர்களோடு தங்கி இருந்து அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று அறிவதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்களா? एस्तर बोल रही थी मैं अपने लोगों के लिए मरने के लिए तैयार हूं। எஸ்தர் சொன்னால் நான் என் ஜனங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம். मुझे अपने जान की परवाह नहीं है, இங்கே எனக்கு என்னுடைய ஜீவன் முக்கியம் இல்ல, लेकिन मैं अपने लोगों के लिए नाके में खड़े होने के लिए तैयार हूं। நான் என்னுடைய ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்க ஆயத்தம். एक मिशनरी जॉन नॉक्स के बारे में आप पढ़े होंगे। ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு மிஷனரி குறித்து அறிவீர்கள். स्कॉटलैंड में सेवा करने के समय ஸ்காட்லாண்டிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையிலே उसने ऐसा प्रार्थना किया, அவர் இப்படியாக ஜெபம் செய்தார், हे प्रभु इस देश को मुझे देना होगा, இந்த தேசத்தை நீர் கொடுப்பீர் என்று சொன்னார். इस देश को मुझे दे दीजिए, இந்த தேசத்தை எனக்கு கொடுத்தும் यदि आप मुझे தந்தருளும். यदि आप मुझे इस देश को नहीं देंगे இந்த தேசத்தை நீ தராமற் போவீரானால் मेरे जान को ले लीजिए, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும், मुझे ले लीजिए, என்னை எடுத்துக்கொள்ளும், मुझे जीने के लिए हक नहीं है। எனக்கு இந்த நான் ஜீவிக்க விரும்பவில்லை. आज आप एक पहरेदार के रूप में ठहराए गए हैं। நீங்கள் இன்றைக்கு ஜாமக்காரர்களாக அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். God has appointed you as a spiritual watchman. நீங்க உங்களை தேவன் ஒரு ஆவிக்குரிய காவலர்களாக நியமித்திருக்கிறார். Are you sensitive in your job? நீங்கள் உங்களுடைய கடமைகளிலே சரியாக இருக்கிறீர்களா? क्या आप अपने रिस्पांसिबिलिटी को समझते हैं? நீங்கள் உங்கள் பொறுப்பை அறிந்திருக்கிறீர்களா? क्या आप इस अर्जेंसी को समझ पा रहे हैं? இந்த அவசரத்தை அறிந்திருக்கிறீர்களா? क्या आप इस जल्दीबाजी जो समाचार हमें लोगों तक पहुंचाना है आपको समझ में आ रहा है? இதை தீவிரமாக இந்த செய்தியை கடத்துவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? आप एक जिम्मेवार के रूप में ठहराए गए हैं। நீங்கள் ஒரு கடமை, உங்கள் கையிலே ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். आत्माओं के लिए आपको लेखा देना होगा। இந்த ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். क्या हम नाके में खड़े होने के लिए तैयार हैं? திறப்பிலே நிற்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? क्या हम अपने जीवन को जोखिम में डालने के लिए तैयार हैं? நாம் நம்முடைய ஜீவனை பணயம் வைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? आप अपने विभाग में काम करने वाले लोगों के लिए एक चौकीदार के रूप में हैं। நீங்கள் உங்களோடு சேர்ந்து பணியாற்றுகிறவர்களுக்கு நீங்கள் காவலாளிகள். आप अपने बच्चों के लिए एक जिम्मेवार एक चौकीदार के रूप में हैं। நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காவலாளிகள். आप अपने गांव अपने शहर के लिए चौकीदार के रूप में हैं। நீங்கள் உங்கள்
உங்கள் கிராமங்கள் பட்டணங்களுக்கு நீங்கள் காவலாளிகள். जब लोग सो रहे हैं आपको जागने की आवश्यकता है. ஜனங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் முழித்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. शैतान की टैक्टिक्स को आपको समझने की आवश्यकता है. சத்துனுடைய தந்திரங்களை அறிய வேண்டிய அவசியம் உண்டு. अपनी जान को जोखिम में डालने के लिए आपको तैयार रहने की आवश्यकता है. உங்கள் ஜீவனை பணயம் வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. क्या आप इसके लिए तैयार हैं? இதற்கு நீங்கள் ஆயத்தமா? आइए हम लोग प्रार्थना நாம் ஜெபிக்கலாம்.